ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாராக. அந்த மாலை வேளையில் தேவனுடைய நாமம் நம்ம மத்தியில் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர்களுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஆவியை நம்மளோடு பேசுகிற வார்த்தை, உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவரும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவரும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். தேவாதி தேவன் எங்க வாசம் பண்ணுகிறானா? நொறுங்குண்ட ஆவி உள்ளவரிடத்தில், பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில், சிதறடிக்கப்பட்ட ஆவி உள்ளவரிடத்தில், வாழ்க்கையை இழந்த ஆவியிலே உள்ளவர்களிடத்தில் தேவன் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. ஏன் தேவன் இந்த மாதிரி ஆளுகளுடைய மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார்னா, ஏன் நொறுங்கின இருதயம் உள்ளவர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார்னா, ஏன் நொறுக்கப்பட்டவருடைய மத்தியிலையும் பணிந்தவர்களின் மத்தியிலையும் தேவன் வாசம் பண்ணுகிறார்னா, பக்கத்துல சொல்லுங்க, அவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறபடினால, உங்களை உயிர்ச்சல பண்ண விரும்புகிறபடினால, சோர்ந்து போருக்கு ஒரு பலன் அளித்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறபடினால அவர் பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் அவர் வாசம் செய்ய விரும்புகிறாரு. நொறுக்கப்பட்டவருடைய இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறாரு. தனித்து விடப்பட்டவர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறாரு. அந்த தேவாதி தேவன் உங்களோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வாழ்க்கையில குறை இருக்கத்தான் செய்யும். நம்முடைய வாழ்க்கையில நிறைவு என்பது இருக்காது பிரியமானவர்களே. ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்முடைய இருதயத்தில் ஒரு பலவீனம் இருக்கு. ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம இருதயத்தில் சில பேர்த்து மேல கோபம் இருக்கு. ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம இருதயத்தில் இந்த வாழ்க்கையை நமக்கு மாறிவிடாதா? இந்த சூழ்நிலை நமக்கு மாறிவிடாதா? இந்த நெருக்கம் நமக்கு மாறிவிடாதா? சுற்றி இருக்கிறவங்களை மாற்றிவிட மாட்டாரா? நம்ம வாழ்க்கையில ஒரு நித்திய வெளிச்சம் வந்திராதா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறையோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, குறை உள்ளவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன். அதை எதற்காக நான் வாசம் பண்ணுகிறேன்னா, அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக நான் வாசம் பண்ணுகிறேன். உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த மாலை வேளையில் தேவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற உங்களோட மத்தியில தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். எதற்கு உலாவுகிறார்னா, உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக, உங்களை எழுந்து கட்ட வைக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை ஒரு பிரகாசமுள்ள பிள்ளைகளாக மாற்றும்படியாக, உங்களை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும்படியாக தேவன் உங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. உங்க ஆவிகளை உயிர்ப்பிக்க தேவன் வாஞ்சியுள்ளவராக. ஹல்லேலூயா. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். மகத்துவமானவரும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவம் உள்ளவரும் உன்னதமானவர் சொல்லுகிறார். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஒருவேளை குறையோடு இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நீங்க நினைப்பீங்க, நான் சோர்வோடு இருக்கிறேன், நான் விழுந்து போயிட்டேன், நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், என் ஆவி தொய்ந்து போயிடுச்சு, நான் முன்ன மாதிரி இல்லை, என் வாய் முன்ன மாதிரி இல்லை, என்னுடைய செயல்கள் முன்ன மாதிரி இல்லை, நான் நடக்கல் முன்ன மாதிரி இல்லை, நான் சோர்ந்து போய் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்குள்ள நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உங்களை உயிர்ப்பிக்கும்படி நான் துடித்து கொண்டிருக்கிறேன். அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நீங்கள் தஞ்சமா வைத்திருக்கும் போது அவர் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தவர்களே ஒரு உயிரோடு எழுப்புகிற தேவன் அவர். உங்களையும் என்னை உயிர்ப்பிக்க தேவனு சாதாரணமான காரியம். உங்களையும் என்னை உற்சாகப்படுத்துவது தேவாதி தேவனுக்கு சாதாரணமான காரியம். அந்த தேவாதி தேவன் இந்த மாலை வேளை சொல்ல, நீங்க சோர்ந்து போகாதீங்க, ஏனென்றால் உங்களை உயிர்ப்பிக்க நான் இருக்கிறேன். நீங்க பலவீனம் என்று சொல்லாதீங்க, ஏன்னா பலப்படுத்துகிற கத்த நான் உங்களோட இருக்கிறேன். நீங்க எனக்கு கைவிடப்பட்டவள் என்று சொல்லாதீங்க, உங்களை சேர்த்துக் கொள்கிற தேவன் உங்களோடு கூட உங்கள் இருதயத்துக்குள்ள அவரை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமா தட்டி இந்த
இந்த மாலை நன்றி சொல்லுதோமா? அவர் என்னோடு இருக்கிறபடினால உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கத்தக்க பலனை கத்தாதி கத்த ராஜாதி ராஜா நமக்குள் கொடுக்கிற தேவனாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 119 107 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பையும். சங்கீதம் 119 107 சொல்லப்படுகிறது. தாவீது சொல்கிறாரு, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், நான் மிகவும் நொறுக்கப்படுகிறேன், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க, எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கறாங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு விரோதமாக கிரியை செய்யறாங்க. சவுல் எனக்கு விரோதமாக கிரியை செய்கிறாரு, என்னோட கூட இருக்கிறவங்களே எனக்கு விரோதமாக கிரியை செய்கிறாங்க, என்னுடைய மகன்களே எனக்கு விரோதமாக கிரியை செய்யறாங்க. ஆனால் உம்முடைய வசனத்தின்படி என்னை நீங்க உயிர்ப்பீங்க. உம்முடைய வசனம் தான் என்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, உம்முடைய வார்த்தை தான் என்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, உம்முடைய அபிஷேகம் தான் என்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. வேற எதுவும் என்னை உயிர்ப்பிக்க முடியாது. மனுஷ பேச்சுகிற பேச்சு என்னை உயிர்ப்பிக்க முடியாது, சுற்றி இருக்கிறவனுடைய பேச்சு என்னை உயிர்ப்பிக்க முடியாது, உலகத்தில் இருக்கிற டாக்டர்களுடைய பேச்சு என்னை உயிர்ப்பிக்காது. ஆனா உம்முடைய வசனமோ என்னை எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, வசனம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்குது, வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துகிறதா இருக்குது. அந்த வசனத்தை பிடித்த யாவரையும் தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், எல்லாரும் என்னை நெருக்கினாலும் உடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கு, எல்லாரும் என்னை தள்ளினாலும் உடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கு, எல்லாரும் என்னை புடமிட்டாலும் உடைய வசனம் என்னை தாங்கு, உடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கு, உடைய வசனம் என்னை நடத்தும் என்று சொல்லி தாவீது பக்தன் சொல்லுகிறாரு. இன்னொரு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 138 7 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். நடி சொல்லுத்தோமா, அவருடைய வலது கரம் ரட்சிக்க கூடியதா இருக்கிறது. நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறீர், நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அந்த மரணம் என்னை மேற்கொள்ளாதபடி நீர் என்னை உயிர்ப்பிக்க வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அதை பழகி 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 தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவ, எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறாரு. சோர்ந்து போகிற எனக்கு அவர் பலன் கொடுக்க வல்லவரா இருக்காரு. மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், இல்லில் நடமாடும் பயங்கரத்துக்கு, பகலில் பறக்கும் அம்புக்கு, இல்லில் நடமாடும் கொலை நோய்க்கு, மத்தியானத்தில் பழகும் சங்காரத்திற்கு நான் பயமில்லாது இருப்பேன். ஏனென்றால் உயிர்ப்பிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த ரெண்டு சொல்லுத்தோமா, உயிர்ப்பிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த மாலை வேளையில் ஒருவேளை உங்கள் ஆத்மா சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை உங்கள் ஆவி சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இதுக்கு முடிவே வராதா, இது என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதா, எல்லாரும் எனக்கு விரோதமாக கிரியை செய்யலாம் நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறாரு. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்து வாசிங்க. 138 இல்லை, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். ஒருவேளை சத்துருக்கள் நினைச்சு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என்னை துன்பப்படுத்துறார் என்று சோர்ந்து போயிருக்கீங்களா? என் வாழ்க்கையில நியாயம் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல சந்தோஷம் இல்லை என்று சோர்ந்து போயிருக்கீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, அவர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறாரு, உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கிறதா இருக்கிறது. அவர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறபடினால நான் பயப்பட போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தோட மகன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர், தேவனுடைய வல்லமையை பெற்றவர், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர். அவர் செல்வ சீமானாய் வாழும்படியாக தேவன் அவர் உயர்த்தி வச்சாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலையும் தொய்வுகள் இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலும் பல ஆண்டுகள் ஆவி சத்ததா இருந்தது, எலும்புகள் சத்ததா இருந்தது, மாம்சம் சத்ததா இருந்தது. எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் சந்தோஷப்பட முடியவில்லை, எந்த பார்த்தாலும் என்னால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் உலகத்தில் சந்தோஷமாய் வாழும்படியாக சகல ஆசீர்வாதங்களும் இருக்குது, ஆனாலும் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் ஒரு தொய்வு இருக்குதுன்னு சொல்லி ஒரு மகனை பற்றி பைபிள் எழுதப்பட்டிருக்குது. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 45 அதிகாரம் 26 வசனம் 27 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று, எகிப்து தேசத்திற்கு எல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்து அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவும் அவனுக்கு சொன்ன போதும்
தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனுடைய யாக்கோப்பின் ஆவி உயிர்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோப்பு எப்படிப்பட்டவருங்க? ஆபிரகாமின் மகனாகிய, சொல்லுங்க, ஈசாக்கின் மகன். தேவன் ஆபிரகாமை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்திருந்தாரு. கத்தாதி கத்தர் ஈசாக்கை அவர் விதமாக ஆசீர்வதித்தார். அதற்கப்புறம் யாக்கோபை சொல்லவே தேவையில்லை. ஒன்றுமே இல்லாமல் நடந்த யாக்கோபுக்கு தேவன் பல பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். நான் கோலும் கையுமாய் நடந்தவனே, ஆனால் 2 பரிவாரங்களோட நான் திரும்ப வந்திருக்கிறேன். தேவன் என்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்காரு. தேவன் எனக்கு 12 கோத்திரங்களை கொடுத்திருக்கிறாரு. தேவன் என்னை கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதித்தாரு. எனக்கு அதிகமான சந்தோஷத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. நான் 20 ஆண்டு காலங்கள் நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கிறேன். 20 ஆண்டு காலங்கள் நான் லாபான் வீட்டில் இருந்து ஒவ்வொரு 7 ஆண்டு ஏமாற்றப்பட்டு எல்லா விதத்திலும் ஏமாற்றினார்கள். ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை உயிர்ப்பித்து நடத்தினார். தேவன் அங்கிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். அந்த வெளியே கொண்டு வந்த நிமித்தம் தேவன் ஏசாவுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணி தேவன் சந்ததியை பெருக பண்ணினார். நான் பெத்தேலுக்கு போகிறேன் என்று சொல்லி எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை அனுபவித்த யாக்கோபுக்கு ஒரு பெரிய முள் வருகிறது. அந்த முள் தான் யோசேப்பு என்கிற முள். தன்னுடைய செல்ல மகனாகிய யோசேப்பை சிறு வயதிலே தன் சகோதரர்கள் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டதுக்கு அப்புறம் யாக்கோப்பின் ஆவி செத்து போயிற்று. ஊழியக்காரர் தான், தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டவர் தான், தேவனோடு பேசுகிறவர் தான். ஆனாலும் யோசேப்பு இல்லாததை கண்டு யோசேப்பு இறந்து போனான் என்று சொல்லி அவனுடைய ஆவி சோர்ந்து போனது. ஆவியானவரோட போராடி தேவதூரோடு போராடி ஜெயித்த யாக்கோப்பு, ஆனால் ஆவி என்ன வேணுது? சோர்ந்து போனது. தேவாதி தேவன்கிட்ட நோக்கி கூப்பிட்டு அவர் சொல்லியிருப்பார், மகன் உயிரோடு இருக்கிறாரு, இந்த தேசத்தில் நான் வைத்திருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் தேவன்கிட்ட பேசுவதற்கு கூட, தேவன்கிட்ட என்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்று கேட்பதற்கு கூட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து போராடி ஜெயித்த யாக்கோப்பு இந்த விஷயத்தில் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து அதை போராடி அதை பெற்றுக்கொள்வதற்கான எண்ணம் இல்லாமல் ஆவி சோர்ந்து போனது. எத்தனை ஆண்டுகள் சோர்ந்து போனது என்று தெரியவில்லை. அநேக ஆண்டுகளாக யாக்கோப்பின் ஆவி சோர்ந்து போனது. யோசேப்பை தேவன் புடமிட்டு இருந்தாரு. யோசேப்பை தேவன் உருவாக்கி கொண்டிருந்தாரு. யோசேப்பை உருவாக்க இங்க யாக்கோப்பின் ஆவி சோர்ந்து போய் கொண்டே இருந்தது. யாக்கோப்பால எழும்ப முடியவில்லை, யாக்கோப்பால ஓட முடியவில்லை, யாக்கோப்பால எந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் யாக்கோப்புக்கு மிகவும் பிடித்தமா இருக்கிற மகன் யோசேப்பு மாத்திரம்தான். அவன் இல்லாமல் அநேக குமாரர்கள் யாக்கோப்புக்கு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் நிமித்தம் அவன் சந்தோஷம் அடையவில்லை. அவர்கள் நிமித்தமும் அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படவில்லை. யோசேப்பு இல்லாதபடினால அவன் யாக்கோப்புடைய ஆவி சோர்ந்து போயிருந்தது. யாக்கோப்புடைய ஆவி பலவீனப்பட்டிருந்தது. யாக்கோப்புடைய சிந்தைகள் செயல்படவில்லை. யாக்கோப்புடைய வாக்குத்தத்தங்கள் செயல்படவில்லை. யாக்கோப்புடைய ஆசீர்வாதங்கள் பெருகவில்லை. யாக்கோப்புக்கு உண்டான எந்த காரியம் அதற்கப்புறம் எழுதப்படவே இல்லை. நீங்க வாசிப்பதனை யோசேப்பு என்று சாப்டர் வந்ததுக்கு அப்புறம் யாக்கோப்பை பற்றி வசனங்கள் பெரிதாக இருக்காது. யாக்கோப்பு என்ன பண்ணினான் எழுத இருக்காது. யாக்கோப்பு எங்க ஓடினான் எழுதிருக்காரு. ஆனா யோசேப்பு அதிகாரியை ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் யாக்கோப்பு திரும்ப வருகிறாரு. அது வரைக்கும் யாக்கோப்பின் ஆவி சோர்ந்து போயிருந்தது. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தேவ நாமத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்க, தேவ நாமத்தை பற்றி இவ்வளவு நாள் வாழ்ந்திருப்பீங்க. ஆனாலும் ஒரு சோர்வு பல ஆண்டுகளாக உங்களை சூழ்ந்திருந்தா பக்கத்தில் சொல்லுங்க, உங்க ஆவியை உயிர்ப்பிக்கும்படி தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இப்போ யோசேப்பு வந்தா தான் ஆவி உயிர்க்கும் என்று ஆவியானவருக்கு தெரியுங்க. அதனால கர்த்தர் யோசேப்பை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. யோசேப்பை உருவாக்க சோர்ந்து போனவனுக்கு பலனை கொடுக்கும்படியாக தேவன் யோசேப்பை உருவாக்குறாரு. யோசேப்பின் வலையில, அந்த யோசேப்பினுடைய வலையில தன்னுடைய யோசேப்பின் சகோதரர் உள்ள கொண்டு வர்றாரு. யோசேப்பின் சகோதரர் உள்ள வரும்போது அடுத்த நிமிஷம் யோசேப்பு சொல்றாரு, என் தகப்பனை கூட்டிட்டு வாங்க, என் தகப்பன்ட்ட சொல்லுங்க நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லும்போது யோசேப்பு உயிரோடு இருக்கிறாரு, அவர் அதிகாரியா இருக்கிறார் என்று சொல்லும்போது தேவ வசனத்தையும் தேவன் யோசேப்புக்கு வச்சிருந்த வாக்குத்தத்தத்தையும் தேவன் யாக்கோப்போடு யோசேப்பை கொண்டு செய்வேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தையும் நிறைவேறினதை கண்டு
யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. கடந்த நன்றி சொல்லுத்தோமா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. யோசேப்பை தேவன் உருவாக்குனது நிறைவேறிடுச்சு. அவன் 20 வயசுலே அழிந்து போகல, அவன் 18 வயசுலே அழிந்து போகல. எல்லாரும் சொன்னாங்க அவன் இறந்து போனான்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க அவன் அழிஞ்சு போனான்னு சொன்னாங்க. ஆனா என் தேவன் உருவாக்கி தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இப்ப யாக்கோபின் ஆவியும் கர்த்தர் உயிர்ப்பிக்கப்பன. கடந்த நன்றி சொல்லுத்தோமா? செத்தவனை கூட தேவன் உயிரோடு எழுப்புகிறவருங்க. உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக தேவன் யாரை வேணாலும் மாற்ற வல்லவராக இருக்கிறது. உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்காக யோசேப்பை திரும்ப வரும் அளவுக்கு தேவன் செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எத்தனை ஆண்டு காலங்கள் பாசம் இருந்து அவர் சோர்ந்து போயிருப்பாரு பாருங்க. எத்தனை வருடங்கள் அவர் யோசேப்பை நினைச்சிருந்தா அவரால் எழும்ப கூட முடியாத அளவுக்கு சோர்வு இருந்தது. வசனம் வாசிங்க, 27 வசனம், 45 அதிகாரம், அதிகாரம் 45 அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, இன்னைக்கு உங்களோட ஆவி உயிர்ப்பிக்க போகிறது. தேவாதி தேவன் உங்களோட கூட இருக்க போறாங்க. அந்த நெரிசலத்து வந்த மாலை வேளையில என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்க தேவன் வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோப்புக்கு இப்படி நிலைமைனா நம்மளாம் சொல்ல தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அதிக பலவீனங்கள், அதிக சோர்வுகள் இருக்கு. யாக்கோப்பு தேவனோடு போராடி மனுஷனோடு போராடி அவர் ஜெயிச்சவர். அவருக்கே சோர்ந்து போன இருதயம் வந்துச்சுன்னா நம்மளாம் ஏமாத்தணும். ஆனால் நம்மளோடு கூட இருக்கிறவர், நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறவர், நம்மளோடு இருக்கிற நம்மளோட ஆவியை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறவர், நம்மளோடு இருக்கிறவர் நம்மளை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறதே. எப்பொழுதும் பக்கத்தில் இருந்து நான் இருக்கிறேன் மகளே, நீ கலங்காதே, நான் இருக்கிறேன், நீ உன்னை கொண்டு அற்புதம் செய்வேன், உன்னை கொண்டு அதிசயம் செய்வேன், வருத்தப்பட்ட பாரம் சிறுகள் நீங்கள் எல்லாரும் தேவனிடத்தில் வாருங்க, அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடம் நம்மோடு பேசிக்கொண்டு நம்ம உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிற தேவனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லப்படுகிறது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30 வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 28. அப்பொழுது அவள் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கும் அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றால், அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உன்னை விடுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனான், அவள் பின்னே போனான். இந்த அதிகாரம் வசனம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்க ஒரு மகளுடைய வீட்டில் எலிசா தீர்க்கதரிசி தங்கியிருப்பாரு. எலிசா தீர்க்கதரிசி தங்கியிருக்கும் போது அந்த மகளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததை கேயாசி கண்டுபிடிச்சு அவள்கிட்ட எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவார், கேயாசி, இந்த மகளுக்கு ரொம்ப நாட்களாய் பிள்ளை இல்லாமல் இருக்குது. ஆனால் எலிசா கூப்பிட்டு வைப்பார், எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லுவாங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் கேயாசிக்கு தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு அநேக நாள் இருந்தும் இவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. அப்பொழுது எலிசா சொல்லுவார், உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறக்கும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டு போயிடுவார். அதே போல் ஒரு ஆண் பிள்ளை அந்த மகளுக்கு பிறந்தது. பிறந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த மகன் மரித்து போனான் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த மகள் ஓடி எலிசாவுடைய வீட்டில் எலிசா தங்கியிருக்க அறையில் உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறா. கேயாசி முன்னாடியே போய் கேட்பார், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கும்போது ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டா. நேராக போய் எலிசாவுடைய பாதத்தில் அருகில் விருந்து ஒரே ஒரு வார்த்தை, நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றால். அவ கேட்கிறா, நான் உனக்கு ஆண் பிள்ளை நான் கேட்கவே இல்லை, உம்மிடத்திலிருந்து நான் வேண்டவே இல்லை, உம்முடைய சமூகத்திலிருந்து எனக்கு ஆண் பிள்ளை வேணும், எனக்கு குழந்தை வேணும் கேட்கல. ஆனால் நீங்களா கொடுத்துட்டீங்க. ஆனால் என் வாழ்க்கையில் கொடுத்த குழந்தை என்ன ஆயிடுச்சு?
இறந்து போச்சு, என் வாழ்க்கை இருளா போச்சு, என் ஆவி தோய்ந்து போச்சு, நான் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல, நான் இதை நடப்பிக்க போறது என்று தெரியல, இந்த காரியத்தை எப்படி எடுத்து நான் செய்ய போறேன் என்று தெரியல, நான் குழந்தையே கேட்கல, நீங்க கொடுத்தீங்க, ஆனா கொடுத்த கொஞ்ச நாள் அது இறந்து போச்சு, நான் என்ன செய்வது என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசியை தேடி அந்த மகள் வருகிறாள். எலிசா சொல்றார், கேயாசியை நோக்கி ஒரு தடியை கொடுத்து நீ நேரா ஓடி போய் அவன் மேல நீ வை, அவன் உயிரோடு எழுந்திருப்பான், நீ இடையில யாரையும் சந்திக்க வேண்டாம்னு சொல்லுவாரு. ஆனால் இந்த மகள் கேயாசின் பின்னாடி போகவில்லை. அந்த மகள் யார் பக்கத்தில் தரித்திருந்தான்னா எலிசா பக்கத்தில் தரித்திருந்தார். அந்த ரெண்டு சொல்லுத்தோமா, எலிசா அந்த மகளுக்கு தெரியும் தடியில ஒன்றுமில்லை, இந்த மகனுக்குள்ளதான் உயிர்ப்பிக்கிற ஆவி இருக்குது, தடியை கொண்டு போய் வச்சா அற்புதம் நடைபெறாது. ஆனா இந்த எலிசா உள்ள வந்தா, எலிசாவுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தை உள்ளவர், எலிசா உள்ள வந்தா அந்த இடத்துல உயிர்ப்பிக்கிற ஆவி வரும் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளையின் தாயோ, 30 வசனம் வாசத்தை பார்த்தீங்கன்னா, பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எலிசா சொல்லி கேயாசியை அனுப்புறாரு, நீ கொண்டு போய் இந்த தடியை வை, அப்பொழுது அந்த மகன் உயிர் தெழுவான் என்று சொல்லி நம்பிக்கையின் வார்த்தையும் விசுவாசத்தின் வார்த்தையும் தீர்க்கதரிசன வார்த்தையும் சொல்லி கேயாசி அனுப்புகிறாரு. நீங்களும் நானுமோ இருந்தால் அந்த ஒரு தடியை நம்பி ஓடி இருந்திருப்போம், கேயாசியை நம்பி ஓடி இருந்திருப்போம். ஒருவேளை அந்த மகளும் பின்னாடியே என்ன பண்ணியிருந்திருக்கணும், ஓடி போய், ஏன்னா கொடுத்துருக்கிற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா தேவனுடைய வார்த்தை. பக்கத்தில் சொல்லுங்க, ஆனாலும் அந்த மகள் தடியை நம்பவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனும் சந்தியாமல் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். தடி போயிடுச்சு, ஆனா யார் போகலைனா அந்த மகள் போகல. அற்புதம் செய்யும்படி கேயாசி உள்ள போயிட்டாரு, ஆனால் அந்த மகள் போய் தன் மகனை பார்க்க வேண்டும் என்று விரும்பல. அற்புதம் நடைபெற போது நம்பிக்கையோடு விசுவாசோடு அந்த மகள் மகனிடம் போகல. பக்கத்தில் சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள எலிசாவின் பாதத்திலிருந்து விழுந்தா. கதை நடி சொல்லுத்தோமா, நீங்கள் வசனமே வச்சிருந்தாலும், நீங்கள் பைபிளே வச்சிருந்தாலும், வசனம் நமக்குள்ள கிரியை செய்தாதாங்க அற்புதம் நடக்கு. இயேசு நமக்குள்ள வந்தாதாங்க அற்புதம் நடக்கு. தேவனுடைய மகிமை நமக்குள்ள வந்தாதாங்க அற்புதம் நடக்கு. ஆவியானவர் நமக்குள்ள உயிர்ப்பிச்சா மட்டும்தான் அற்புதம் நடக்கு. பைபிளை வச்சிருந்த உடனே அற்புதம் நடக்காது. அந்த வசனத்தை நீங்க சாப்பிடும் போது, அந்த வசனத்தை நீங்க தியானிக்கும் போது, அந்த வசனத்தோடு நடக்கும் போது தான் அங்க அற்புதம் நடைபெறும். இங்க தடி போயிருச்சு, ஆனா அற்புதம் நடைபெறல. இந்த மகளுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த தடியில ஒண்ணுமே இல்லை, ஆனா அந்த தடியை உருவாக்கின அந்த எலிசா இருக்கிறாரு. அந்த எலிசாவை உயிர்ப்பிக்கிற தேவாதி தேவன் எலிசாக்குள்ளதான் இருக்கிறாரு. அந்த எலிசா வந்தா தான் என் வாழ்க்கையில உயிர்ப்பிப்பு வரும். அந்த எலிசா வந்தா தான் என் மகன் உயிரோடு எழுந்திருப்பான். அந்த எலிசாக்குள்ள இருக்கிற வல்லமையுள்ள ஆவியானவர் வீட்டுக்குள்ள வந்தா தான் அவன் உயிரோடு எழுந்திருப்பான்ற எண்ணம் அந்த மகளுக்கு இருந்தது. அந்த மகள் சொல்லுகிறாங்க, நான் என்னுடைய ஜீவனையும், அந்த வசந்த பாசிங்க, பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்து அவள் பின்னே போனான். அப்பொழுதுதான் அவன் எழுந்து போறான். அது வரைக்கும் எலிசாக்கு போற மனசு இல்லை. அது வரைக்கும் எலிசாக்கு நீ போ, என் வார்த்தையின்படி ஆக போ அப்படின்னு அவர் என்ன பண்ணல, சொல்லலை. ஏன்னா அந்த மகள் எங்க விழுந்துட்டா, ஆண்டவனின் பாதத்தில் விழுந்துடா. எலிசா தான் இப்பைக்கு ஆண்டவனா இருக்கிறா. எலிசாவுடைய வார்த்தை தான் அன்னைக்கு வேத வாக்கா இருந்தது. எலிசா தான் இருக்கிறது சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு ஆண் பிள்ளை பிறக்கும், கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு இப்படி நடக்கும், கர்த்தர் சொல்றான்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னது எலிசா தான். அழகா வந்து எலிசாவுடைய பாதத்திலிருந்து விழுந்துட்டா, நீங்க வந்தா தான் நான் போவேன், நீங்க வந்தா தான் அற்புதம் நடக்கும், நீங்க தான் உயிரோடு எழுப்ப முடியும், உங்களுக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளதான் அற்புதம் செய்கிற வர இருக்குது, உங்களுக்குள்ளதான் அற்புதம் வல்லமையுள்ள தேவாதி தேவன் பிரவேசித்து இருக்கிறாரு, நீங்க வந்தாதான் போவேன் என்று சொல்லி அந்த மகனை வீட்டிலேயே போட்டுட்டு வந்து தேவனுடைய பாதத்தில், எலிசாவுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறா. அப்பொழுது எலிசாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு நம்ம போகலைன்னா இந்த மகள் நம்ம விட்டு போக மாட்டாள் என்று சொல்லி அவன் வேகமாக எழுந்து போகிறான். எழுந்து போகி வசனத்தை வாசிங்க, 32ஆம் வசனம்.
எலிசா வீட்டிற்குள் வந்தபோது எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து அந்த கிடந்தான். கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாகி திரும்பி கிட்டே போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தம் கண்களை திறந்தான். எலிசா 32 எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். எலிசா உள்ள பார்க்கிறாரு, அந்த மகன் செத்து கிடக்கிறான். ஆண்டவர் நோக்கி எலிசா விண்ணப்பம் பண்றாரு. அந்த இடத்தை முழுவதும் சுற்றி வருகிறாரு. அந்த இடத்தை முழுவதும் சுற்றி அங்கும் இங்கும் சுற்றி ஜெபம் பண்ணிட்டு அந்த வசனம் 35ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். கருதண்டி செலுத்தோமா? தேவ சமூகத்தில் உலாவி தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்து தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த இறந்த மகனோட பக்கத்தில் போய் நிற்கிறாரு, குப்புற போய் படுக்கிறாரு. அப்பொழுது அந்த இறந்த மகனுக்குள் தேவனுடைய ஆவி உள்ள போய் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற அளவுக்கு தேவன் அற்புதம் செய்தார். நன்றி செலுத்துமா? அந்த சுனேமித்தியாளு எப்பயுமே போய் நான் கேட்டனா, என் வாழ்க்கையில் இதை கேட்டனா நீங்க வந்தாதான் என் மகன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லி எலிசாவை பிடித்து கொண்டு அறைக்குள்ள விட்டு கதவை சாத்திட்டு வெளியே வந்தா எப்படித்தான் வரணும்? செத்த மகன் உயிரோடு தான் வரணும் என்ற விசுவாசத்தை அந்த மகள் வைத்திருந்தாங்க. நடி சொல்லுதுமா, நீங்களும் இயேசுவின் மேல் அந்த விசுவாசத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி உயிர்ப்பிக்கிறவர் இருக்கிறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உயிர்ப்பிக்கிறவர் என்னோடு கூட இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகளுக்கு தெரிஞ்சிருச்சு யார் உள்ள வரணும். எலிசா கேஎஸ்சி அற்புதம் இல்லை, எலிசாவுடைய கோல் அற்புதம் இல்லை, வர வேண்டியவர் உள்ள வந்தாதான் அற்புதம். வர வேண்டிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்தாதான் அற்புதம். வர வேண்டிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில பிரவேசித்தாதான் அற்புதம். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கிற நம்மளோடு கூட இருந்தாதான் அற்புதம். அப்போ அந்த மகளுக்கு தெரிஞ்சு செத்த மகனுடைய வீட்டுக்குள்ள அறைக்குள்ள உள்ள யார் வரணும்? எலிசா உள்ள வரணும். எலிசா ஜெபம் பண்ணணும். எலிசா குப்புறப்படுக்கணும். எலிசா வந்தா என் மகன் உயிரோடு எழுந்திருப்பான். அந்த விசுவாசம் இந்த மகள் வச்சிருந்தா உள்ள போன உடனே அந்த மகன் செத்த மகன் உயிரோடு எழுப்பினாங்க. நன்றி செலுத்துமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செத்த இருதயம் உயிரோடு எழுமா. ஹல்லேலூயா. யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. யோபு சொல்றாரு, அவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது, அவருடைய வல்லமை எனக்கு உயிர் கொடுத்தது, அவருடைய கிருபைகள் எனக்கு உயிர் கொடுத்தது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கி இருக்கிறாரு. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, யார் என்னை வெறுத்தாலும் சரி, என் மனைவி என்னை வெறுத்தாலும் சரி, சுற்றி இருக்கிற வெறுத்தாலும் சரி, நண்பர்கள் என்னை வெறுத்தாலும் சரி, நான் ஓட்டையிட்டு சொரனாலும் சரி, என்னை உண்டாக்கினவர் தேவனுடைய ஆவியான என்னை உண்டாக்கி இருக்கிறாரு. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசால உயிரை எடுக்க முடியாதுங்க. ஏன்னா உயிரை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் மாத்திரம்தான். சரீரத்தை தொடரலாம், இருதயத்தை தொடரலாம், மூளையை தொடரலாம். உங்கள் வாழ்க்கையில் எதை வேணாலும் பிசாசு சொல்ல பக்கத்தில் சொல்லுங்க, உயிரை தொட முடியாது. ஏன்னா உயிர் கொடுக்கிறவர் என் கூட இருக்கிறாரு, உயிர்ப்பிக்கிற வைக்கிறவர் என் கூட இருக்கிறபடினால பிசாசால என்ன பண்ண முடியாது, உயிரை தொட முடியாது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு மேல் வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, யபீர் என்கிற மகன் தேவாதி தேவன்கிட்ட இயேசுராஜிட்ட கேட்கிறாரு, என் மகள் 12 வயதா இருக்கிற மகள் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறா, வியாதியோடு இருக்கிறா, சாவுக்கு ஏதுவா இருக்கிறா, எப்படியாவது சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை கூப்பிடுறா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யபீர் என்கிற ஒரு ஜெபாலய தலைவன் இயேசுவை தேடி வருகிறார். அவர் வருகிறதுக்கான நோக்கம், மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள்.
மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறா, வியாதியோடு இருக்கிறா, உயிர்ப்பிக்க முடியல, மருத்துவர்களால் முடியல, சுற்றி இருக்கிறவங்களால முடியல, கடைசி நிமிடத்தில் போராடி கொண்டிருக்கிறா. உயிர்ப்பிக்கிற ஒருவர் நீர் மாத்திரம்தான், சுகப்படுத்துகிற நீர் மாத்திரம்தான், என்னுடைய மகளை எழுப்புகிற ஒரு நீர் மாத்திரம்தான் என்று சொல்லி இயேசுவின் பாதத்தருகே வந்து விழுகிறார். எபிர் என்பவன் விழுகிறான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வந்து சுகமாக்குறேன் என்று சொல்லி கூட்டிகிட்டு போவார். ஆனால் கூட்டிகிட்டு போகும்போதே நடக்கிற சம்பவம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அதற்கு மேல் வசனங்களை வாஸ்து பார்த்தீங்கன்னா 55க்கு மேல் வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து வீட்டின் பக்கத்தில் வரும்போது அவங்க வீட்டிலேருந்து ஓடி வந்து சொல்லுவாங்க, போதகரை நீங்கள் வருத்தப்படுத்த வேணாம், உங்கள் மக இறந்துருச்சு, இனி போதகரை வருத்தப்படுத்த வேணாம். அப்பொழுது இயேசு சொல்லுவார் எபிரை பார்த்து, பயப்படாதே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. நீ விசுவாசத்தோடு பயப்படாத, நான் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறேன், நானே உயிர் கொடுக்கிற தேவனா இருக்கேன் என்று சொல்லி 55ஆம் வசனம் 49 அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றாள். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் இரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடிருக்கிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் பார்த்துட்டாங்க, இவள் மரித்து போயிட்டா. ஜனங்கள் பார்த்துட்டாங்க, இனி இவளால் உயிரோடு எழும்ப முடியாது. ஜனங்கள் பார்த்துட்டாங்க, இனி இந்த மகளுடைய சாப்டர் க்ளோஸ்ன்னு ஜனங்கள் பார்த்துட்டாங்க. இன்று உங்களை பார்த்து, உங்களுடைய தொய்வை பார்த்து, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, நீங்கள் இருக்கிற கடனை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற வியாதியை பார்த்து உங்கள் சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவ்வளோதான், இவங்களுடைய சாப்டர் க்ளோஸு, இவங்களுடைய வியாதி சுகமாகாது, இவங்களுடைய கடன் மாறாது, இவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ஒழியாது, இவர்கள் இனி எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை, இனி இவங்கள் எழும்பி பிரகாசிக்க வாய்ப்பே இல்லை, இனி இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, இவங்க தலைகளால் நின்று பார்த்தாலும் இதை சுதந்திரிக்கவே முடியாது என்று சொல்லி யார் என்ன வேணாலும் பேசலாம். பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாதே, உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, மகள் உயிரோடு இல்லை, இறந்துட்டா. சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டாங்க, மகள் உயிரோடு இல்லை, இறந்துட்டா. இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, இவள் ரட்சிக்கப்படுவா, இவர் நித்திரையா இருக்கிறா, இவர் தூங்கி கொண்டிருக்கிறன்னு சொல்லும் போது அந்த ஜனங்கள், அவர் செத்ததை பார்த்த ஜனங்கள் இயேசுவை பார்த்து நகைக்கிறாங்க. இது நடக்காது, உயிர்ப்பிக்க முடியாது, உயிர் கொண்டு வர முடியாது, இந்த மகள் அவ்வளோதான், இனிமேட்டு பிரேதம் தான், கொண்டு போய் புதைக்க தான் வேணும், இனிமேட்டுக்கு இந்த சரீரத்திலேருந்து ஒன்றும் நடக்காது, நாற்றம் மாத்திரம்தான் வரும்னு சொல்லி எல்லாரும் எவிட்டு வந்து சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை உயிர்ப்பிக்கிறவர், உங்கள் போராட்டத்திலேருந்து உங்களை உயிர்ப்பிக்கிறவர், உங்கள் கடனிலேருந்து உங்களை உயிர்ப்பிக்கிறவர், உங்களுடைய நெருக்கத்திலிருந்து உங்களை உயிர்ப்பிக்கிறவர், உங்கள் சத்துருவின் பாதத்தின் முன்பதாக உங்களை உயிர்ப்பித்து உங்களை தேவன் உயர்த்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து சொல்றாரு, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவர்களுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவர் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாதிருக்கும்படி அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். பக்கத்தில் சொல்லுங்க, ஜனங்கள் உயிரோடு எழும்ப மாட்டார்கள் சொன்னாங்க. ஜனங்கள் இவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இனி இவங்க வாழ்க்கையில எழும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இயேசுவே வந்து சுகப்படுத்து என்று நின்ற போது நகைத்தாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நகைக்கிறவங்களாம் நகைக்கட்டு, உங்க கூட இருக்கிறவர் பெரியவர், உயிர்ப்பிக்கிறவர் உங்க கூட இருக்கிறாரு. ஒதுக்குறவங்களாம் ஒதுக்கட்டு, துன்புறுத்துறவங்களாம் துன்புறுத்தட்டு. பக்கத்தில் சொல்லுங்க, டைம் வரும், தேவனை உயிர்ப்பிக்கும் போது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவனின் கொம்பை தைலத்தால் உயர்த்துகிற தேவனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போ தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்களாம். சுற்றி இருக்கவங்க சொல்றாங்க அது முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப தாய் தகப்பன்மார் என்ன பண்றாங்களாம், ஆச்சரியப்படுகிற அளவுக்கு யவீரு தேவனுடைய வார்த்தையை எங்கும் பிரசங்கித்தவர், தேவன் செய்த அற்புதங்களை எங்கும் பிரசங்கித்தவர், அவர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் அற்புதத்தை செய்கிறவர். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, நீங்க இது நடக்கும் தேவன் செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படாம ஒரு அற்புதத்தை பெறுகிற அளவுக்கு அல்ல, நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆச்சரியப்படும்படி, நீங்களே வாயில கை வைக்கும்படி தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் சாதாரணமான காரியங்களை செய்கிறவர் இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். நம்ம ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுகிற அளவுக்கு தேவன் பெரிய பொக்கிஷங்களை நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:9-10 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐத்து என்பவன் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இரவு வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது, எத்தனாவது மாடியிலேருந்து விழுந்த, 2வது மாடியிலேருந்து 1வது மாடியிலேருந்து என்ன பண்ணிட்டார், கீழே விழுந்துற வாசிங்க. அப்பொழுது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜல்லனில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த துக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனா எடுக்கப்பட்டான். எத்தனாவது மெத்தையா, 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்து எப்படி எடுக்கப்பட்டானா, மரித்தவனா எடுக்கப்பட்டான். எப்படி எடுக்கப்பட்டான்? ஐத்திக என்பவன் மரித்த பிரேதத்தோடு 3வது மாடியிலிருந்து விழுந்தா கை கால் மட்டுமா உடைஞ்சிருக்கும், உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் உடஞ்சிருக்கும். தலை உடஞ்சிருக்கும், கை உடஞ்சிருக்கும், கால் உடஞ்சிருக்கும், உடம்பு சதைகள்லாம் கிழிச்சு வெளியே வந்திருக்கலாம். 3வது மாடிலேருந்து விழுந்தா எந்த கோணத்தில் விழுந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் எடுக்கும்போது ஜனங்கள் அவரை எடுக்கும்போது எப்படி எடுத்தார்களாம், மரித்த பிரேதமாக எடுத்தாங்க. ஜனங்கள் நினச்சிருப்பாங்க, இந்த பிரேதத்தை கொண்டு போய் புதைச்சிடலாம், அவ்வளோதான், இனிமேட்டுக்கு இவன் உயிரோட வர முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இவன் வசனத்தை கேட்ட மணிக்கு அப்படியே என்ன பண்ணிட்டான், செத்துட்டான். வசனத்தை கேட்டனால தான் உயிர் போச்சு, தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தனால தான் உயிர் போச்சு, வேத வசனத்தை படித்தனால தான் உயிர் போச்சு, தேவ ஆலயத்துக்கு வந்தனால தான் கடன் பிரச்சனை வந்துச்சு, தேவ ஆலயத்துக்கு வந்தனால தான் நம்மளை எல்லாம் நெருக்கிறாங்க, தேவ ஆலயத்துக்கு வந்தபடினால தான் உங்களை எல்லாரும் விரோதமாக பேசுகிறாங்க, தேவ சமூகத்தில் உட்காரப்படினால, இந்த வசனத்தை வைத்திருக்கப்படினால தான், இந்த பைபிளை வைத்திருக்கப்படினால தான் உங்களை யாரும் சேர்த்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, உங்களை பகைக்கிறாங்க என்று சொல்லி ஐத்துக்கு கீழே விழுங்கும்போது ஜனங்கள் பேசியிருக்கலாம். இவன் பாட்டுக்கு வீட்டில் தூங்கியிருக்கலாம். வசனத்தை கேட்க வந்து இவருக்கு நிலைமையை பாரு, எங்கே வந்து விழுந்துட்டான், 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான், இனிமேட்டுக்கு உயிரோடு எழும்ப வாய்ப்பில்லை என்று சொல்லி பேசியிருக்கலாம். வாசிங்க, உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, சொல்லுங்க, கலங்காதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது மாடிலேருந்து ஒருத்தன் விழுந்துட்டான், ஜனங்கள்லாம் சுற்றிட்டாங்க. சுற்றி இருக்கும்போது எப்படி எடுத்தாங்களாம், 3ஆம் மத்தியிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். ஆனால் பவுல் போய் மரித்தவன் மேல் விழுந்து, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்ன கதண்டி செலுத்தமா, இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது, அந்த உயிர் இப்போ திரும்ப அவனுக்குள்ள வரப்போகிறது. அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அவனை மேலே கூட்டிகிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தான்னு எழுதப்படுது. வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலமளவும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்து, விடியற்காலமளவும் செத்தவனோடு கூட உயிரோடு எழுப்பி அவனுக்கும் அப்பத்தை கொடுத்து அவனுக்கு சுவிசேஷத்தை கொடுத்து அவனை உயிர்ப்பித்து, ஜனங்கள் இந்த அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் உயிர்ப்பித்து அங்கே ஒரு சேனையாக எழுப்பினான். கரந்தண்டை செலுத்தமா, மரித்தவனை உள்ள வச்சு அவனை உயிரோடு எழுப்பி செத்த மத்த எல்லாத்தோட இருதயத்தையும் பவுல் உயிரோடு எழுப்பினான். கரந்தண்டை செலுத்தமா, செத்தவனை மாற்ற உயிரோடு எழுப்பல, அங்கே உட்கார்ந்துருக்கிற யாருடைய இருதயத்தையும் பவுல் உயிரோடு எழுப்பும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிறதா இருக்கிறது. பவுலுக்கு தேவன் கிரியை செய்தார். அந்த கிரியை ஐத்திகை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புனது. மேற்கூரையில் 3ஆம் மாடியில் உட்கார்ந்ததுக்கு அநேகருடைய இருதயத்தையும் உயிரோடு எழுப்புனது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் குமாரனாக இவன் மரித்தான்,
திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். இளையகுமாரன் தேவனை விட்டு தன் தகப்பனை விட்டு தூர போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து பன்றிக்கு கொடுக்கிற தவிடு கூட கிடைக்காமல் தன் வாழ்க்கையை அழித்து அடுத்து என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனை, அடுத்து எங்கே போய் பிழைத்து கொள்வது என்று தெரியலை, அடுத்து எங்கே போய் நம்மளை வாழ போகிறோம்னு தெரியல. இனி என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு இருதயம் வருகிறது. நம் தகப்பன் வீட்டுக்கு போய் ஒரு வேலைக்காரனுடைய வேலையை கூட கேட்போம். அங்கே கூட நம்முடைய வேலைக்காரனுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்குறாங்க, தன்னுடைய வேலைக்காரனாக கூட தன் தகப்பனுக்கு வேலைக்காரனாக கூட மாறிவிடலாம் என்று சொல்லி தன் தகப்பன் வீட்டுக்கு வருகிறாரு. தகப்பன் ரெடியாக இருக்கிறார். என் மகன் ஒரு நாள் வருவான், அவனுடைய இருதயத்தை நான் உயிர்ப்பிக்க வேண்டும். என் மகன் ஒரு நாள் செத்தவனா வருவான், அவனை திரும்பவும் நான் உயிர்ப்பித்து அவனை ராஜாவை உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவங்களோடு பார்த்து கொண்டே இருந்தார். அவனுடைய இருதயத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அவன் வருகிற வழியை பார்த்து கொண்டே இருந்தார். எப்பொழுது வருவான், எப்பொழுது என்னை தேடுவான், எப்பொழுது என்னை சமூகத்தில் வருவான், அவனை நான் உயிர்ப்பிக்க வேண்டும், அவனுக்கு கடா அடிக்க வேண்டும், அவனுக்கு நான் பலவரன் அங்கேயே நான் தரிக்க வேண்டும், அவனை மீண்டும் நான் ராஜாவை உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தகப்பனுடைய இருதயம் வாசலை பார்த்து கொண்டே இருந்ததா? பக்கத்தை சொல்லுங்க, தேவனுடைய இருதயம் உங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்களை எப்போ உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறது, எப்போ உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறது, எப்போ உங்களை எழும்ப பண்ண வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறது. பக்கத்தை சொல்லுங்க, இளையகுமாரனுக்கு புத்தி வந்தது போல நம்மளுக்கும் புத்தி வர வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளையகுமாருக்கு ஒரு புத்தி வந்தது, என் தகப்பன் வீட்டுக்கு போனாவது எனக்கு சாப்பாடு கிடைக்குமே என்று சொல்லி அந்த மகன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். ஆனால் தகப்பனுடைய இருதயத்தை பாருங்க, என் மகன் வருவான் என்று எண்ணி அவர் இரவு பகலாக வாசலை பார்த்து கொண்டிருந்தார். என் மகனை உயிரோடு எழுப்ப வேண்டும், என் மகனை பழைய ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாசலை பார்த்து எத்தனை மாதங்கள் உட்கார்ந்தார் என்று தெரியவில்லை, எத்தனை நாட்கள் உட்கார்ந்திருந்தார் என்று தெரியவில்லை, எத்தனை மணி நேரம் உட்கார்ந்திருந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் மகன் எந்த மணி நேரத்தில் வேணாலும் செகண்ட்ல வேணாலும் கிராஸ் ஆகலாம், ஆனால் அந்த செகண்டுக்கு அவர் எப்படி உட்கார்ந்துருக்கார், ரெடியாக உட்கார்ந்து ஓடி போய் கட்டி தழுவுவதற்கு இரவு பகலாக அவர் ரெடியாக இருந்தார். கரெக்டாக மகன் வருகிறான், இவர் ஓடி போய் கட்டி தழுவி அவனை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். நம் தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்ம ஆவியை உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. இளையகுமாரோட ஆவியை உயிர்ப்பித்து இளையகுமாரனுடைய அவனுடைய இடத்தை திரும்பவும் கொடுத்து அவனை மகிமைப்படுத்தினான். அவனுடைய இடம் எங்கேயுமே போகலை, திரும்ப வந்தபடினால அதே இடத்துல விருந்து பண்ணி அவனை ராஜாவை உட்கார பண்ணார். அதே போல தான் லாசரு, சுற்றி இருக்கிற லாசரு இறந்து போயிட்டான். சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்க இறந்துட்டான், புதைச்சிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, இப்போ திறந்த நாருமே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நீ வந்திருந்தானால், நீ முன்னரே வந்திருந்தானால் சுகம் நடந்திருக்கு, நீங்கள் தேடி வந்திருந்தால் அற்புதம் நடந்திருக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எல்லாம் சீல் பண்ணியாச்சு, உள்ளே தூக்கி வச்சு அடக்கம் பண்ணியாச்சு, முத்திரை போட்டாச்சு, வாழ்க்கையில் நடக்காது 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 நடக்காதுன்னு எது சொன்னாலும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கட்டுகளை அறுத்து உயிரோடு எழுப்புகிற தேவனோடு கூட இருக்கிறாரு. லாசருவே வெளியே வா என்று சொல்லும் போது கட்டுகள்லாம் அறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு லாசர் உயிரோடு எழுந்தா, மரித்து 4 நாள் ஆனாலும் உயிர்ப்பிக்கிற தேவனோடு கூட இருக்கிறாரு. யாக்கோப்பின் ஆவியை உயிர்ப்பித்தவர், லாசரை உயிரோடு எழுப்புனவர், யபீர் மகளை உயிரோடு எழுப்புனவர், அந்த சுனேமித்தியாருடைய மகனை உயிரோடு எழுப்புனவர் இன்று உங்களோடு கூட இருக்கிறாரு. இளையகுமாரனை உயிரோடு எழுப்புனவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றியும் இயேசுவை எதிலிருந்து உயிரோடு எழுப்பினாராம்? மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி. இயேசுவையும் ஒரு ஆவி உயிரோடு எழுப்புச்சுங்க, அந்த ஆவி தான் உங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை
உயிர்ப்பிக்கிறார். கதை நன்றி செலுத்துமா. உயிர்ப்பிக்கிறவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறாரு. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் சொல்ல எனக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எனக்குள் வாசம் பண்ணுகிறாரு. என்னை அவர் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறாரு. என்னுடைய இருதயம் ஒருவேளை செத்ததாக இருக்கலாம், என்னுடைய நினைவுகள் ஒருவேளை செத்ததாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் வயசாயிருச்சு, என்னால் நடக்க முடியல, எனக்கு வியாதி இருக்குது, சுகர் இருக்குது, பிரச்சனை இருக்குது, மூலவலி இருக்குது, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை எல்லாராலும் மாற்ற முடியாத பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, உயிரோடு எழுப்புகிறவர் என்னோடு இருக்கிறாரு, உயிர்ப்பிக்கிறவனோடு இருக்கிறாரு. டாக்டர்கள் சொல்லுவதை காட்டிலும் தேவன் சொல்லுவார், முடியாது என்பதை முடிய பண்ணுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த மாலை வேளையில் அவரை நோக்கி பார்க்கலாமா? என் கூட இருக்கிறவர் உயிர்ப்பிக்கிறவர், என் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர், என் கூட இருக்கிற சாவாமை வென்றவர், என் கூட இருக்கிறவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், என்னையும் உயிரோடு எழுப்பார். கரங்களை தட்டி இந்த மாலை வேளை எழும்பி நின்று கொள்வோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக எஜமானனே, இந்த நல்ல வேளை நன்றி செலுத்துகிற ராஜா. இயேசுவினாத ஒருவேளை சோர்ந்து இருதயத்தோடு வந்திருந்தா, பலவீனத்தோடு வந்திருந்தா, ஒருவேளை கட்டுகளோடு வந்திருந்தா, இயேசுவின் நாமத்தில் நம்மை நோக்கி பார்க்கிற ராஜா எல்லாம் உயிரோடு எழுப்புவீராக ராஜா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் மாற்றி ராஜா அவளை உயிரோடு எழுப்புவீராக என்று ஜெபிக்கிற ராஜா. இயேசுவின் மரித்த இருதயம் உயிரோடு எழும்பட்டு, மரித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ராஜா உடம்பு உயிரோடு எழும்பட்டு ராஜா. மரித்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் ராஜா மறைவதாக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் ராஜா மறைவதாக ராஜா. சுகப்படுத்துகிற ஆவியானவர் இறங்கி வாங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கி வாங்க ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எல்லாருடைய வாயிலை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.